வணக்கம் நண்பர்களே, மை வி3 உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம மை வி3யில் உள்ள அப்டேட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நம்ம உறுப்பினர்கள் ஒரு சிலர் நம்மளோட நம்பர் எப்படியோ யூடியூப்லேருந்து எடுத்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு ரொம்ப கோபமாக பேசினாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அது என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டி இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு வருவோம். ரீபர்ச்சேசிங் இன்கம்மை பற்றி இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காரு. 18ஆம் தேதிக்குள்ளே அப்டேட்டு, ரீபர்ச்சேசிங் அப்டேட்டு. நம்ம உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு உள்ள ஸ்டோரில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம ப்ராடக்ட் இருக்குது. இப்போ புதுசாகவும் ப்ராடக்ட் வந்துகிட்டு இருக்குது. ஹேர் டை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து 4.5% வந்து நமக்கு 4.5% நமக்கே வந்து கேஷ்பேக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணி விட்றோங்க இல்லையா, ஃபஸ்ட் லைன் நம்ம ஜாயின் பண்ணி விட்றோம் இல்லையா, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1.5% கிடைக்கும். அதுக்கு கீழே வரக்கூடிய செகண்ட் லைன், தேர்ட் லைன் இதுக்கு வந்து நமக்கு வந்து 0.5%, அதாவது 0.5% கிடைக்கும். அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா லைனும் 12 லைன் வரைக்கும் 0.25% நமக்கு வந்து ரீபர்ச்சேசிங் இன்கம்மாக நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். இதை வந்து நிறைய பேர் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு OMID உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இந்த ப்ராடக்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்றது தான் நம்மளோட எம்டியோட அப்டேட்டாக இருந்துச்சு. OMஐ ஜாயின் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. OMக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்குள்ளே லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்ம கொடுத்த வீடியோக்குள்ளே அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட லாஸ்ட்டில் மேலே கொடுத்துருக்கேன் சைடில், அதை நீங்கள் பாருங்கள். என்னன்னா நம்ம வந்து மை வி3யில் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி, நீங்கள் எப்படி வந்து மை வி3 வந்து ஜூன் 4 பேமெண்ட் கொடுக்காதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மை வி3 உறுப்பினர்கள் 2 பேர் கால் பண்ணி பேசினாங்க. அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக சொன்ன பதில் இதுதான். நானும் ஒரு மை வி3யில் ஒரு உறுப்பினராக தான் இருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை நம்ம தப்பாக சொல்கிறதுக்கோ எந்த ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம KYC அப்டேட் பண்ணி 2 மாதம் ஆச்சு, அது இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அதில் ஒரு உறுப்பினர் என்ன கேட்டார்னாக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு கிளிக் பண்ணாக்கோ எல்லாமே க்ரீனில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரிங்க சார், அப்படி கிளிக் பண்ணால் ஒரு க்ரீனில் வந்துடும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி KYCலாம் அப்டேட் ஆகிடுச்சு, நீங்கள் சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பாருங்கள், ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு அவுட்ரால் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டாவது கொடுக்கலாம். அதுவும் இல்லை. அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய அப்டேட்டெல்லாம் வந்துட்டு சின்ன அப்டேட் நடந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பேவட்டை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லலாம். எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படிங்கும்போது தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதை வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் ப்ரோ, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம்ல இப்போ இருந்தே, அப்புறம் ஜூன் 4க்கு அப்போ வந்துட்டு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம உறுப்பினர்கள் கேட்டதை வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. நானும் வந்து நிறுவனம் ஓடிட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜூன் 4க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இவ்வளோ தான் நம்ம வந்து சொன்னது. அதுக்கு நம்ம உறுப்பினர்கள் கால் பண்ணி பேசினது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க, நம்மளோட கருத்தை சொல்லியிருக்கோம். பார்ப்போம். நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜூன் 4க்கு அப்புறம் கண்டிப்பாக பேவட்டு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நம்ம பதிவிட்டுருக்கிறது வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு யாராவது மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் நம்ம பேசலை. இருந்தாலும் நம்ம உறுப்பினர்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, நம்ம நிறுவனத்தை பற்றி நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றக்காக தான் நம்ம சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவோட லிங்க் நான் இப்போ சைடில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.